சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அன்பான அழகான முகம் நிலா மாதிரி வட்டமா இருக்கும். அந்த முகமுடைய மக்கள் தான் கடகராசி. ஸோ கடகராசி வந்து அவ்வளோ பாசமானவங்க. கடகராசி செஞ்ச சாப்பாடு சாப்பிட்றதுக்கு குடுத்து வைக்கிறாங்க. அவ்வளோ சூப்பரா செய்வாங்க. பாசம் அவ்வளோ இருக்கும். அந்த கடகராசிக்கு இந்த 2025ஓட கடைசி 30 நாள் எப்படி இருக்க போகுதுன்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். உங்களுக்கு ஆக்சுவலா குரு அதிசாரம்லாம் நடந்தது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1½ மாசமே நல்லா தான் இருந்திருக்கும். நெறைய நெறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். சரிங்களா? அது ஒண்ணும் தொடரும். சரிங்களா? இன்னும் வேற என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம பார்க்கலாம். ஆ ஃபர்ஸ்ட்டு ஓவராலாவே ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு நல்லா இருக்க டைம். ஸோ இது ஒரு வெரி வெரி பிக் பாசிட்டிவ். எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, பணம் விஷயத்துல, குடும்ப சந்தோஷத்துலலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா, தனஸ்தானத்துல கேது பகவான் இருக்கார். ஸோ பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அண்ட் குடும்ப விஷயத்துல சின்ன சின்ன ஈகோகள் வர வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன? நம்ம வந்து பாசமா இருக்கிறது தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த். சரியா? எ அந்த பாசத்த காட்டி ஜெயிங்க. ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைய எப்படி நம்ம ஜெயிக்கிறது? நம்ம கிட்ட இருக்கிற சக்திய வச்சு அந்த பிரச்சனைய ஜெயிக்கணும். நம்ம சக்தியில நம்ம பாசம். நம்ம பாசம் குடுக்கும்போது எல்லாருமே சைலண்ட் ஆவாங்க. அத காமிச்சு அந்த ஈகோல இருந்து மேல வர பார்க்கணும். ஸோ அத கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணீங்கன்னா, நீங்க தான் வின்னர். ம். எக்ஸாம்ஸ், காம்படிஷன்ஸ் அதையும் சனி பகவான் பார்க்கறதால, சில கொலீக்ஸோட காம்படிஷன்லாம் வரும்போது ரஃப் அண்ட் டஃப்பாலாம் போய் நிக்கக்கூடாது. ஏன்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சில டைம் ஒரு 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 15 நாள் நம்ம ரொம்ப ஜாலியா இருப்போம். ஒரு 15 நாள் புஸ்ஸுன்னு இருப்போம். ஜென்ரலா கடகராசி அப்படிதான். ஒண்ணு இந்த எண்டுக்கு போவாங்க, இல்ல ஒண்ணு அந்த எண்டுக்கு போவாங்க. அப்படி இல்லாம ஒரு நடுநிலையா நம்மளால நம்ம மைண்ட கொண்டு வர முடிஞ்சா நம்ம தான் வின்னர். ஸோ இப்ப காம்படிஷன் நடக்குது. காம்படிஷன்ல இப்ப கடகராசி கொஞ்சம் டஃப்பா தான் போயிட்டுருக்கும். போயிட்டு சண்டைக்கு நிக்காதீங்க. நம்மளோடது என்ன பாசம், அன்பு, கருணை காட்டுறது நம்மளோட ஸ்ட்ரென்த்து. எதிரியாவே இருந்தாலும் கருணை காட்டி அவனுக்கு ஒரு விதமான நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா, உங்கள பாதிக்காத மாரி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு நல்லதா வந்து அமையறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஸ்ட்ரென்த்த வச்சு ப்ளே பண்ணுங்க. சரிங்களா? உங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அத பெருசாக்கிட்டே போனீங்கன்னா, மீதி எல்லாமே சிறுசாயிட்டே வரும். அவ்வளோதான் லாஜிக். ஓகேவா? அண்ட் அடுத்து வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கும் நல்லா தான் இருக்கு. எப்பவுமே சொல்றது ஒரு ஜோதிடர பார்த்து எந்த மாதிரி நம்பர்ல வண்டி வாங்குனா எனக்கு நல்லது, எந்த திசையில வீடு வாங்குனா நல்லது, இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, அந்த நம்ம சொன்னோம்ல தனஸ்தானத்துல வந்து பணம் வரும். ஆனா அத வந்து நம்ப நம்மளோட மைண்ட் ஆசிலேஷன் சொல்லுவாங்க. மைண்ட் ஆசிலேஷனால தப்பு செய்ய தூண்டும். அதனால ஒரு குருமார், ஒரு கைடு. இப்ப ஜோதிடர்ன்றவங்க வந்து ஒரு கைடு மாதிரி. சரிங்களா? ஸோ அவங்க முடிவு நீங்க தான் எடுக்கணும். ஆனா ஒரு தடவ அவங்ககிட்ட சஜஷன் கேட்டுட்டு எடுத்தா, முடிவ வந்து இன்னும் தெளிவா எடுக்க முடியும். சரி. ஆ இப்ப 5ஆம் வீடு இந்த கடைசி 1 மாசம்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்ல கொஞ்சம் சின்ன சின்ன பசங்களோடலாம் சின்ன சின்ன சண்டைலாம் வந்துரும். ஏன் வந்தது? எதுக்கு வந்ததுன்னே தெரிஞ்சிருக்காது. அதெல்லாம் என்னன்னா சூரியன், செவ்வாய்லாம் ஒண்ணா இருக்கும்போது அந்த இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ இப்ப அவங்கலாம் வீடு வேற வேற இடத்துக்கு மாறுறதுனால, குடும்பத்தில இன்னும் கொஞ்சம் சாந்தம் வரும். கோவிலுக்கெல்லாம் நெறைய பேர் போக முடியாமலாம் இருந்திருப்பீங்க. கடைசியா 1, 1½ மாசம்லாம். குலதெய்வம் கோயில்லாம் போணும்னு நெனச்சேன். தள்ளி போயிட்டே இருக்கு சார். போவே முடியல சார்ன்னு. அவங்கலாம் இப்ப போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. சான்ஸ் கிடைக்கும்போதே போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த மாசம் வந்து வேற ரொம்ப சூப்பரான மாசம் இது. சரிங்களா? ஆ கார்த்திகை மாசம், மார்கழி வருது. ஏகப்பட்ட ஃபங்ஷன் வருது. அதனால கோவில்களுக்கு எவ்வளவு போக முடியுமோ போங்க. உங்களுக்கு வந்து இந்த வருஷம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த இந்த மாசமும் ரொம்ப நல்லா அமைய தொடர்ந்து கோயில் போங்க. அது உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஆம், எதிரிகள் தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ற மாரி தான் இருக்கு. உடல்நிலைலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா, டக்குன்னு நம்மளுக்கெல்லாம் வந்து சளி பிடிச்சிரும். கடகராசிக்கு வந்து டக்குன்னு சளி பிடிச்சிரும். வின்டர் ஸ்டார்ட் ஆகுது. வின்டர் ஸ்டார்ட் ஆனாலே நம்மளுக்கு நெறைய பேருக்கு சளி பிடிக்கும். நெறைய பேருக்கு இந்த வீசிங் இஷ்யூலாம் லைட்டா இருக்கும். ரன்னிங் நோஸ்ன்னு சொல்லுவாங்க. அது சளி ஒழுகிட்டே இருக்கும். வீசிங் இஷ்யூ வரும். இவங்கலாம் அ ஒவ்வொன்னுத்துக்கும் மாத்திரைய தூக்கி போட்டுக்காம, கை வைத்தியம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்க வீட்ல பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, அதாவது கோல்டு பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாம, இப்பவே பால்ல வந்து மஞ்சள் தூளோ, இல்ல நம்ம பெப்பர் மிளகுலாம் போட்டு குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உடம்பு அப்படியே இம்யூன் சிஸ்டம் ரெடி ஆயிட்டே வரும். நோய்கள் அண்டாது. இப்ப கார்த்திகை பண்டிகைலாம் கொண்டாடுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். நம்ம இன்டர்வியூல அடுத்தடுத்த இன்டர்வியூகள் அத பத்தி கிளியரா சொல்லுவோம். அதெல்லாம் கவனிங்க. சரியா?
ஓகே. அடுத்து ஃபேமிலி லைஃப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சந்தோஷமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்க நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஆஃபீஸ்லயும் உங்க பார்ட்னர்ஸ், உங்க கொலீக்ஸோடலாம் ஒரு நல்ல ஒரு சுமூகமான நிலைகள் தான் இருக்கு. கடன் குடுக்கறது, வாங்குறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா, இவங்க கடகத்துக்கு வந்து ஒரு ஒன் லைன்ல நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார்ன்னா, பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா, இப்ப அதுலயும் சனி பகவான் இருக்காரு. கடன் வாங்குற வீட்லயும். ஸோ நீங்க கடன் குடுக்குறதா இருந்தாலும், வாங்குறதா இருந்தாலும் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. இவளுக்கு நான் வாங்குனேன், இதுதான் வட்டி. இவள்ட்டருந்து வாங்குனேன், இந்த நாள்ல வாங்குனேன். இன்னைக்கு இத நான் திருப்பி தரப்போறேன். அத எழுதி வச்சுக்கோங்க. கடன் குடுத்தாலும் சரி, கடன் வாங்குனாலும் சரி. டாக்குமெண்டேஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க. இதுதாங்க ரெமெடி. இந்த கோவில்ல போங்க, இத்தன விளக்கு போடுங்க. இதெல்லாம் ஒண்ணு. பிராக்டிகல் ரெமெடின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து எனக்கு பண விஷயத்துல ஒரு இஷ்யூ வரப்போகுது. சரியா? இப்ப அதுலருந்து தப்பிக்கிறது எப்படின்னா, அத டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுட்டா தப்பிச்சுட்டேன். ஏன்னா எப்படி பிரச்சனை வரும்? "நீ இத குடுக்கலப்பா, நான் வேற ஒண்ணு சொன்னேன்ப்பான்னுவாங்க." டாக்குமெண்டேஷன் எடுத்து காமிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. "சார் நான் இவரு பாண்ட் பேப்பர்ல கையெழுத்து போட மாட்றாரு." சார் பரவால்ல ஜிபேல அனுப்புங்க. அதுவே ஒரு சாட்சி தான். ஒரு டாக்குமெண்டேஷன் வேணும். அவ்வளோதான். அண்ட் தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்கும் ஆஃபீஸ்ல. அ எப்பயுமே நம்ம சொல்றது அந்த பார்த்து நிதானமா இருங்க. ரொம்ப எமோஷன் ஆயிடாதீங்க. ரொம்ப ஜாலியாவும் போயிட வேணாம். ரொம்ப எமோஷனும் வேணாம். பார்த்து பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்கன்னா, ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க. உங்க 12ஆம் வீட்ல அ எ இப்ப வந்து குரு பகவான் இருக்கிறதுனால சுப விரயம் வரும். சுப செலவுகள் வரும். பரவால்ல. நம்மளுக்கு செலவு பண்ணணும் இந்த மாசம்னு இருக்கு. அது சுப செலவா வர்றது நல்லது. எப்படியும் செலவாயிடும். அத வந்து நல்ல விஷயத்துல போட்டுருங்க. டக்குன்னு நல்ல விஷயம் என்ன? வண்டி வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, நகை வாங்குறதோ, அந்த மாரி நல்ல விஷயத்துல போட்டுருங்க. உங்களுடைய செலவு நல்லதா அமையும். ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லதா இருந்தது. அடுத்து வரப்போறதும் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஸோ பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. குடும்ப விஷயத்துல ஓஹோன்னு சூப்பர் ஜாலியா இருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்துல நீங்க ஒரு ஜாக்பாட். கடகராசி இந்த மாசத்துக்கு இது ஒரு ஜாக்பாட். வாழ்க வளமுடன். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.